வாஞ்சியின் வாழ்க்கை குறிப்பு. அன்றைய திருவிதாங்கூர் ராஜ்யத்தை சேர்ந்த செங்கோட்டையில் கோவில் ஒன்றில் மணியம் வேலை செய்து வந்த ரகுபதி ஐயரின் 4 பெண்கள் 2 ஆண் மக்களில் ஒருவர் வாஞ்சி ஆவார். வாஞ்சி செங்கோட்டை இங்கிலீஷ் மீடியம் பள்ளியில் படித்து தேறியதும் திருவனந்தபுரம் மூலம் திருநாள் மகாராஜா கல்லூரியில் BA வரை படித்தார். பின்னர் தனது 23வது வயதில் முன்னீர் பள்ளம் சீதாராமையரின் புதல்வி பொன்னம்மாளை திருமணம் செய்து கொண்டார். பின் பரோடா சென்று மரவேலை சம்பந்தமான தொழில் படிப்பையும் படித்து தேறினார். பின்னர் புனலூரில் காட்டிலாக்காவில் கார்டராக வேலையில் சேர்ந்தார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து விரட்டப்பட வேண்டுமானால் தீவிரவாத நடவடிக்கைகளால் மட்டுமே முடியும் என்று பல தலைவர்கள் நம்பினர். கொடு வாளுக்கு பூஜை போடு, குறியை நோக்கி முன்னேறு, புயலை எதிர்த்து செல், ஜபத்தால் இந்திய சுதந்திரம் கிடைக்காது, வாளை உருவி பகைவனை கொள், இந்தியா விடுதலை அடைவதற்கு வேறு வழியில்லை என்று கவி ஹேமச்சந்திரர் இளைஞர்களை தட்டி எழுப்ப முயன்றார். தன்னை பலியிட்டுக் கொள்வதன் மூலம் அயலவர் ஆதிக்கத்திலிருந்து தாய்நாட்டை விடுவித்தவனே தகுதியுடன் வாழ்ந்தவன், ஒப்புயர்வற்றவன் என்றார் கவி ரங்கலால் பந்தோ பர்தாயர். உயிரை வாங்கிய பின் உயிரை விட்டுவிட ஆரம்பியுங்கள், சுதந்திர ஆலயத்தின் காணிக்கையாக உங்கள் உயிரை அர்ப்பணம் செய்யுங்கள் என்று அரவிந்தர் ஆர்ப்பரித்தார். ஆங்கிலேயன் ஒரு பாம்பு, அவனை கண்ட இடத்தில் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று மேடம் காமா இந்திய இளைஞர்களுக்கு வீர கட்டளை பிறப்பித்தார். நாடெங்கிலும் இவ்வாறான தீவிரவாத கருத்துக்கள் வீர இளைஞர்களின் மனதில் ஆழமாக பதிய துவங்கின. தீவிரவாத இயக்கத்தால் அப்போது நடத்தப்பட்ட குறிப்பிடத்தக்க வரலாற்று சம்பவங்களில் தலையானது வீர வாஞ்சி நடத்திய ஆஷ் கொலையாகும். அயலவர் ஆதிக்கத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தீவிரவாதம். திருநெல்வேலியில் காணப்பட்ட அரசியல் அமைதியின்மையின் உச்சகட்டமாக தமிழ்நாட்டில் பல ரகசிய சங்கங்கள் உருவாயின. திருநெல்வேலி மாவட்டத்தில் தீவிரவாத அரசியல் தத்துவங்களை பரப்பியதில் முதன்மையானவர் இருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரி ஆவார். அவர் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ரகசிய சங்கங்களை அமைத்தார். 1910ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பாண்டிச்சேரியிலிருந்து புறப்பட்டு தென்காசி வந்தார். அங்கு ஆறுமுகம் பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை, சங்கர கிருஷ்ணன் போன்றோரை சந்தித்தார். 1857ஆம் வருட சிப்பாய் கழகம் போன்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஆங்கிலேயரை விரட்ட வேண்டும் என்றார். ஆங்கிலேயர்களை படுகொலை செய்வதன் மூலமே இந்தியா சுதந்திரம் பெற முடியும் என்று வெளிப்படையாக போதித்தார். நீலகண்டர் பாரத மாதா சங்கம் என்ற ரகசிய சங்கத்தை பல பகுதிகளில் நிறுவினார். தென்காசி, செங்கோட்டை, புனலூர், தூத்துக்குடி போன்ற பல ஊர்களில் இச்சங்கம் அமைக்கப்பட்டது. பாரத மாதா சங்கத்தில் சேருபவர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளை ஏற்க வேண்டும். காளி படத்துக்கு முன்னால் ஒவ்வொருவராக குங்கும ஜலத்தை கையில் எடுத்து வெள்ளைக்காரர்களின் ரத்தத்தை குடிப்பதாக பருகச் சொல்ல வேண்டும். சிதம்பரம் பிள்ளை பின்பு கத்தியால் அவரவர்களின் வலது கட்டை விரலின் நுனியை அறுத்து கொண்டு வலியும் இரத்தத்தை அங்குள்ள வெள்ளை காகிதத்தில் ரேகை குறியிட்டு அடையாளம் செய்ய வேண்டும். என்ன பேராபத்து நேர்ந்தாலும் சங்கத்து ரகசியங்களை வெளியாட்களுக்கு தெரிவிக்க கூடாது. எதிர்பாராத ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேண்டும். 1910 ஜூன் மாதம் நீலகண்ட பிரம்மச்சாரி கொச்சி, ஆலப்புழை, கொல்லம் ஆகிய ஊர்களுக்கு சென்றார். அப்போதுதான் புனலூரில் காட்டிலாக்காவில் பணிபுரிந்து வந்த வாஞ்சி ஐயரை நீலகண்ட பிரம்மச்சாரி சந்தித்தார். வாஞ்சியை நீலகண்டருக்கு சங்கரகிருஷ்ணன் என்பவர் அறிமுகம் செய்து வைத்தார். நீலகண்டர் வாஞ்சி ஐயரை பாரத மாதா சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்தார். பாண்டிச்சேரியில் வாஞ்சி. அப்போது இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு பகுதிகளுக்கு பாண்டிச்சேரி தலைமையிடமாக விளங்கியது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் தலைவர்களுக்கு அரசியல் தஞ்சம் வழங்கியது பாண்டிச்சேரி. 1910ஆம் ஆண்டின் இறுதியில் இங்குதான் பாரதி, அரவிந்த கோஷ், நாகசாமி, VVS ஐயர், நீலகண்டர் போன்றோர் தங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். இவர்களில் VVS ஐயர்
மகரிஷி என்று அழைக்கப்பட்டார். இவர் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு 1910 அக்டோபரில் பாண்டிச்சேரி வந்தார். அவர் தனது தீவிரவாத கருத்துக்களால் பிரபலமடைந்தார். இதற்கிடையில் நீலகண்ட பிரம்மச்சாரிக்கும் வாஞ்சிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. நீலகண்டருக்கு 2 நூல்கள் வெளியிட வாஞ்சி பணம் வசூல் செய்து கொடுத்திருந்தார். ஆனால் அந்த நூல்கள் வெளிவராததால் வாஞ்சி கோபமடைந்தார். எனவே நீலகண்டரை உதறிவிட்டு VVS ஐயர் தான் தேசாபிமானி, தைரியமானவர் என்று கூறி அவரை ஏற்றுக்கொண்டார். பாரதி 1911 ஜனவரியில் பாண்டிச்சேரிக்கு வந்தார். வாஞ்சி VVS ஐயரை சந்தித்தார். ஐயரின் அரசியல் கொள்கைகள் வாஞ்சியை வெகுவாக கவர்ந்தது. நீலகண்ட பிரம்மச்சாரியால் உருவாக்கப்பட்ட வாஞ்சி துடிப்புள்ள இளைஞர், ஆனால் திடீர் உணர்ச்சிக்கு ஆளாகக்கூடியவர். வாஞ்சியின் துணிவையும் உணர்ச்சி வேகத்தையும் பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்தார் VVS ஐயர். ஆஷ் துறையை சுட்டுக் கொள்ள வாஞ்சியை தூண்டி அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். 1911 ஏப்ரல் மாதம் 20 நாட்கள் வாஞ்சிக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன் பிறகு வாஞ்சி தூத்துக்குடி திரும்பினார். ஆஷ் கொலை செய்யப்படல். திருநெல்வேலியில் கலெக்டராக இருந்த ஆஷ் 1906 சிதம்பரம் பிள்ளையால் தூத்துக்குடியில் பதிவு செய்யப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை அழிப்பதற்கான காரியங்களை செய்தவர். தூத்துக்குடியில் சுதந்திர இயக்கத்தை நசுக்கியவர். இவர் சப் கலெக்டராக தூத்துக்குடியில் இருந்தபோது செய்த அக்கிரமங்களுக்கு அளவே இல்லை. 1911 குற்றாலம் நீர்வீழ்ச்சியில் 20 வெள்ளையர்கள் குளிப்பதற்காக மற்ற இந்தியர்கள் யாரும் குளிக்க கூடாது என்று கட்டளை பிறப்பித்தவர் ஆவார். எல்லாவற்றிற்கும் மேலாக நிறத்திமிர் பிடித்தவர். இதுவே அவரை கொல்வது என்று முடிவு எடுப்பதற்கு தேசப்பற்று மிகுந்த வாஞ்சியை தூண்டியது. அதன் பிறகு வாஞ்சி தூத்துக்குடி வந்த வாஞ்சி அருணாச்சலம் பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை, சங்கர கிருஷ்ணன், ஜெகநாத ஐயங்கார், அழகப்ப பிள்ளை ஆகியோரை சந்தித்தார். 1911 ஜூன் 13 திருநெல்வேலி திரும்பினார். ஜூன் 16 சங்கர கிருஷ்ணன் அவருடன் சேர்ந்து கொண்டார். சதி உருவானது. திருமதி ஆஷ் லண்டனிலிருந்து திருநெல்வேலிக்கு 1911 ஜூன் 12 வந்து சேர்ந்தார். கொடைக்கானலில் படிக்கும் தங்களின் 4 பிள்ளைகளை பார்ப்பதற்காக ஜூன் 17 சனிக்கிழமை அன்று ஆஷும் திருமதி ஆஷும் திருநெல்வேலி பாலம் ரயில் நிலையத்திலிருந்து காலை 9:30 மணிக்கு புறப்பட்டார்கள். தூத்துக்குடியிலிருந்து சென்னை செல்லும் மெயில் வண்டியின் வருகைக்காக மணியாச்சி ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு ரயில் பெட்டியில் காத்திருந்தார்கள். அதே ரயிலில் 2ஆம் வகுப்பு பெட்டியில் வாஞ்சியும் அவரது சகாக்களும் பயணம் செய்தனர். 1911 ஜூன் 17 காலை 10 மணிக்கு ஆஷ் இருந்த ரயில் பெட்டியில் ஏறி தனது கை துப்பாக்கியால் சுட்டார் வாஞ்சி. குண்டு ஆஷின் மார்பில் நுழைந்து நுரையீரலை துளைத்தது. திருமதி ஆஷின் அலறல் சத்தம் கேட்டு ரயில்வே பணியாளர்கள் ஓடி வந்தனர். சுட்டுவிட்டு கீழே இறங்கிய வாஞ்சியை பிடிக்க ஏவலாளர்கள் முயன்றனர். ஆனால் வாஞ்சி ஓடி சென்று அடுத்த பிளாட்பாரத்தில் உள்ள பெண்கள் கழிவறையில் ஒளிந்து கொண்டார். பின் அங்கிருந்து மீண்டும் வெளியேறி ஆண்கள் கழிவறைக்குள் புகுந்து தாளிட்டு கொண்டார். ரயில்வே காவலாளிகளால் கழிவறை சூழப்பட்டது. ஆனால் வாஞ்சி தனது கை துப்பாக்கியால் வாயின் உட்பகுதியில் வைத்து சுட்டுக்கொண்டு வீரச்சாவை தழுவினார். சுடப்பட்ட ஆஷ் நெல்லைக்கு கொண்டு வரும் வழியில் மரணமடைந்தார். வாஞ்சி எழுதி வைத்திருந்த கடிதம். வாஞ்சி இறந்த சமயத்தில் வேட்டைக்கு போகிறவர்கள் அணியும் துணியில் கோட்டு அணிந்திருந்தார். சட்டை பையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தேதியிடப்படாத கடிதம் காணப்பட்டது. அதில் காணப்பட்ட வாசகங்கள் பின்வருமாறு: ஆங்கில சத்துருக்கள் நமது தேசத்தை பிடுங்கிக் கொண்டு அழியாத சனாதன தர்மத்தை காலால் மிதித்து துவம்சம் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு இந்தியனும் தற்காலத்தில் தேச சத்துருவாகிய ஆங்கிலேயனை துரத்தி தர்மத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட முயற்சி செய்து வருகிறான். எங்கள் ராமன், சிவாஜி, கிருஷ்ணன், குரு கோவிந்தன், அர்ஜுன் முதலியவர் இருந்து இந்து தர்மம் செழிக்க அரசாட்சி செய்து வந்த தேசத்தில் எருது மாமிசம் தின்னக்கூடிய ஒரு மிலேச்சனாகிய ஜார்ஜ்
பஞ்சயனை முடிசூட்ட உத்தேசம் செய்து கொண்டு பெரும் முயற்சி நடந்து வருகிறது. அவன் எங்கள் தேசத்தில் காலை வைத்த உடனேயே சுட்டுக் கொள்ளும் பொருட்டு 3000 மதராசிகள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அதை தெரிவிக்கும் பொருட்டு அவர்களில் கடையேனாகிய நான் இன்று இச்செய்கை செய்தேன். இதுதான் இந்துஸ்தானத்தில் ஒவ்வொருவனும் செய்ய வேண்டிய கடமையாகும். இப்படிக்கு வாஞ்சேயர் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆஷ் கொலைக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகள். ஆஷ் கொலையை இந்து, சுதேசமித்திரன், ஸ்டேட்ஸ்மேன், தமிழியன், தேசமாதா, மனோரமா, மைசூர் ஸ்டார் போன்ற இந்திய பத்திரிகைகள் கண்டித்தன. பிரிட்டிஷ் நிர்வாகத்தார் அதிர்ச்சி அடைந்தனர். இங்கிலாந்து பாராளுமன்றத்திலும் இக்கொலை செய்தி எதிரொலித்தது. பிராமண சமுதாயத்து இளைஞன் ஒருவன் துப்பாக்கி ஏந்தி சாகசம் செய்திட்ட சரித்திர சம்பவம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நடந்து முடிந்து விட்டது. நாடெங்கும் சோதனைகள், கெடுபிடிகள், மணியாட்சிக்கு வாஞ்சையுடன் வந்தவர் பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு 1000 ரூபாய் சன்மானம் என்று அறிவிக்கப்பட்டது. புனலூர் கிரிமினல் வழக்கறிஞர் வெங்கடேஸ்வர ஐயர் போலீசாரிடம் பிடிபடும் முன்பே தற்கொலை செய்து கொண்டார். செங்கோட்டை தர்மராசா ஐயர் வீடு காவல்துறையினரால் சூறையாடப்பட்டது. அவரும் தற்கொலை செய்து கொண்டார். ஒட்டப்பிடாரம் மாடசாமி பிள்ளை இறுதி வரை போலீசாரிடம் அகப்படவில்லை. செங்கோட்டை அழகப்ப பிள்ளை, மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளை ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நீலகண்ட பிரம்மச்சாரி போலீசாரிடம் சரணடைந்தார். ஆஷ் கொலை வழக்கில் தூத்துக்குடி ஆறுமுகம் பிள்ளையும், வக்கீல் குமாஸ்தார் சோமசுந்தரம் பிள்ளையும், சுந்தர பாண்டியபுரம் ராமசாமி ஐயரும் அப்ரூவர்கள் ஆனார்கள். திருநெல்வேலி சதி வழக்கு விசாரணை சென்னையில் நடைபெற்றது. இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு 2 வருடம் முதல் 12 வருடம் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டது. கிரிமினல் வழக்கறிஞர் ஆஷ் கொலை நடந்து முடிந்த பல ஆண்டுகளுக்கு பின்பும் விசாரணைகள் தொடர்ந்து நடந்தன. ஆஷ் கொலைக்கான திட்டங்கள், அதை செயல்படுத்த செயலாற்றியவர்கள், அதனை செய்து முடித்தவர்கள், அந்த வழக்கில் அகப்பட்டு தண்டனை பெற்றவர்கள், வாஞ்சி நடத்திய ஆஷ் கொலை ஆகியவற்றை பற்றி இன்னும் ஆய்வு செய்து சொல்லிக்கொண்டே செல்லலாம். வீர வாஞ்சியின் சாகச செயலின் பின்னணியில் பல ரகசியங்கள் இன்னும் மறைந்து கிடக்கின்றன. மணியாட்சியில் வாஞ்சியின் வீரச் செயல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பிடரிமயிரை பிடித்து உலுக்கியது. ஆங்கில கலெக்டர் ஒருவரால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். அதே பகுதியில் வீரமிக்க இளைஞன் கலெக்டர் ஒருவரை துப்பாக்கி குண்டுக்கு இரையாக்கினான். ஆம், தெற்கு சீமை தனது பழியை தீர்த்து கொண்டது. தீரமிக்க இளைஞர்களின் செயல்களை நடுநிலையுடன் நோக்கும் போது வீர வாஞ்சியை வரலாற்றில் விஞ்சி நிற்கிறான். நன்றி, வணக்கம். அதை செயல்படுத்த செயலாற்றியவர்கள், அதனை செய்து முடித்தவர்கள், அந்த வழக்கில் அகப்பட்டு தண்டனை பெற்றவர்கள், வாஞ்சி நடத்திய ஆஷ் கொலை ஆகியவற்றை பற்றி இன்னும் ஆய்வு செய்து சொல்லிக்கொண்டே செல்லலாம். வீர வாஞ்சியின் சாகச செயலின் பின்னணியில் பல ரகசியங்கள் இன்னும் மறைந்து கிடக்கின்றன. மணியாட்சியில் வாஞ்சியின் வீரச் செயல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பிடரிமயிரை பிடித்து உலுக்கியது. ஆங்கில கலெக்டர் ஒருவரால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். அதே பகுதியில் வீரமிக்க இளைஞன் கலெக்டர் ஒருவரை துப்பாக்கி குண்டுக்கு இரையாக்கினான். ஆம், தெற்கு சீமை தனது பழியை தீர்த்து கொண்டது. தீரமிக்க இளைஞர்களின் செயல்களை நடுநிலையுடன் நோக்கும் போது வீர வாஞ்சியை வரலாற்றில் விஞ்சி நிற்கிறான். நன்றி, வணக்கம்.